ஏடிஎஸ் தமிழ் இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். எம்பெருமான் ஈசனை எந்தெந்த திரவியங்களால் அபிஷேகம் செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவில் கூறப்படும் அளவுகள் அதிகமாக தெரிந்தால் உங்கள் வசதிக்கு தகுந்த அளவு அந்த திரவியங்களை நீங்கள் பிரதோஷ நாளில் சமர்ப்பித்து நலமையாகவும் பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எம்பெருமான் ஈசனை தூய நல்லெண்ணெயில் வாசனை திரவியங்கள் கலந்து 100 குடம் அபிஷேகம் செய்தால் வாழ்வில் நோய் நீங்கி நோயற்ற வாழ்வு கிடைக்கும். கோமூத்திரம் கலந்த பஞ்சகவ்யத்தை 10 குடம் அபிஷேகம் செய்தால் உடலில் உள்ள அழுக்குகள் நீங்கி மாசு மறுவற்ற தேகத்தினை பெறலாம். சுத்தமான பசுவின் கறந்த பால் 1000 குடம் கொண்டு அபிஷேகம் செய்தால் தீர்க்காயுள் கிடைக்கும். சுத்தமான தேன் கொண்டு அபிஷேகம் செய்தால் மனதுக்கம் அகன்று இனிய கானம் பாடும் திறமையும் குயிலினும் இனிய குரலும் கிடைக்கும். எலுமிச்சை பழம் 1000 கொண்டு அபிஷேகம் செய்தால் அஞ்ஞானம் நீங்கிவிடும். சர்க்கரையினால் 100 மூட்டை அபிஷேகம் செய்ய வாழ்வில் இல்லாமை நீங்கி மனநிறைவு உண்டாகும். 1000 இளநீரால் அபிஷேகம் செய்தால் பேரானந்தமும் கைலை வாசனின் காலடியில் வாழும் பேரும் கிட்டும். 10,000 பழங்கள் சேர்த்து செய்த பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்தால் வாழ்வில் வீரத்துடன் எதையும் சாதிக்கும் மனோபலமும் சகல காரியங்களிலும் வெற்றியும் கிடைக்கும். தயிர் 100 குடம் அபிஷேகம் செய்தால் மேலான சம்பத்து கிடைக்கும். கரும்புச்சாறு 100 குடம் அபிஷேகம் செய்தால் தேக ஆரோக்கியம் உடல் வலிமை பெற்று வாழலாம். மஞ்சள் தூளினால் அபிஷேகம் செய்தால் அரணின் அன்பிற்கு பாத்திரமாகும் நிலை உண்டாகும். திராட்சை ரசம் கொண்டு எம்பெருமான் ஈசனை அபிஷேகம் செய்தால் அளவில்லாத செல்வத்தை அளிக்கும். பசுனை கொண்டு அபிஷேகம் செய்தால் இகபர சுகங்களில் இருந்து நம்மை விடுவித்து சொர்க்க நிலையை நமக்கு அளிக்கும். அரிசி மாவினால் அபிஷேகம் செய்தால் எத்தகைய கடன்கள் இருந்தாலும் அவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கும். அன்னாபிஷேகம் 11 மூட்டை அரிசியால் அன்னம் சமைத்து அதனை லிங்கஸ்வரூபமான சிவனுக்கு அபிஷேகம் செய்வித்தால் வயிற்றில் உண்டாகும் சகலவிதமான நோய்களும் பஞ்சாக பறந்துவிடும். தூய்மையான மங்களகரமான கங்கை நீர் 100 குடம் கொண்டு அபிஷேகம் செய்தால் மனதில் உள்ள சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி பயம் போய் மன நிம்மதி உண்டாகும். சந்தன குழம்பில் பன்னீரை கரைத்து அபிஷேகம் செய்தால் இறைவனிடம் மாசற்ற பக்தி உண்டாகி அஞ்ஞானம் விலகும். ஸ்ரீருத்ரம் ஜபித்த 1000 கலசங்களில் வைக்கப்பட்டுள்ள கங்கை நீரால் கங்காதரனை குளிர்வித்தால் மந்திர சித்தி ஏற்படும். ஈசனின் திருமேனியிலிருந்து தோன்றிய விபூதியினால் அபிஷேகம் செய்ய சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். தங்கத்தாமரை மொட்டுகள் செய்து அதனால் அபிஷேகம் செய்தால் சொர்க்க போகம் கிடைக்கும். ஒவ்வொரு அபிஷேகத்தின் போதும் வகை வகையான மலர்களை சிவன் தலையில் வைக்க வேண்டும். ஈசனுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது சல்லடை கண்கள் உள்ள தாரா பாத்திரத்தில் அபிஷேகம் செய்தால் நன்மைகள் பல உண்டு. சுத்தமான நீரால் செய்யப்படும் தாராபிஷேகத்தால் கஷ்டங்கள் நீங்கும். சுகம், குழந்தை பாக்கியம் ஏற்படும். வாசனை திரவியங்களோடு கூடிய தயிர் அபிஷேகம் எதிரிகளை அளிக்கும். இதில் உங்களால் என்ன முடிகிறதோ அதை எம்பெருமான் ஈசன் ஆலயத்திற்கு பிரதோஷ நாளில் வாங்கி கொடுத்து வளம்பல பெற்று வாழ வேண்டுகிறோம். நன்றி.